மாட்டள்ளி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் உங்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். என்னென்னா நம்ம ஊரில் இருக்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், வில்லேஜ் அக்கௌண்டர், தாசில்தார் எல்லாரும் கூட நம்ம ஊரில் மழை பெஞ்சு வர தண்ணியை மேட்டூர் டேமுக்கு எப்படி அனுப்பலாம் அப்படின்றத பற்றி ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் கடந்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பின்னாடி இருந்து தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க, எத்தனை டேங்கர் தண்ணி கொடுத்தாங்கன்னு பில் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் மக்களுக்கே தெரியும். இப்படி இருந்து கூட இந்த 15 நாள் கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஊருக்கு நிறைய மழை பெஞ்சிச்சு. ஆனால் அந்த தண்ணியை நம்ம சேகரித்து வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏரியோ இல்லை ஒரு டேமோ ஒரு கரையோ எதுவுமே கிடையாது. ஒரு பேருக்கு கரைன்னு இருக்கும், அடியில் தண்ணி போயிட்டுருக்கும். ஏரின்னு ஆர்டிசியில் இருக்கும், ஆனால் ஏரி அங்கே போய் பார்த்தோமா இருக்காது. இதுதான் நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ பார்த்தோன்னா கடம்பூரில் இப்போது கடைசியாக மெம்பராக இருந்த சுரேஷ் சன் ஆஃப் கோவிந்தன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சர்வே நம்பர் 265/2 1 ஏக்கரா 37 சென்ட் ஏரி இருக்குது. இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு வீடை கட்டுறாரு. அது கவர்மெண்ட் வீடு அப்படின்ற ஒரு மாಹಿತಿ எங்களுக்கு வந்திருக்குது. ஆனால் அது விசாரணையில் நமக்கு தெரிய வரும். அதே வீட்டுக்கு பஞ்சாயத்திலிருந்து ஈசொத்து கொடுக்குறாங்க, கெய்விலிருந்து கரண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வில்லேஜ் அக்கௌண்டர் அண்ட் தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இவங்களோட டீம், அதாவது வில்லேஜ் அக்கௌண்டர் தலைமையில் 3 டைம் சர்வே பண்ணுறாங்க அந்த ஏரியை. ஆனால் அதை எடுக்கிறது இல்லை. ஒரே காரணம் சுரேஷ் உடையது. சுரேஷ் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்றதுனால அதை விட்டுட்டு அப்பப்போ அளந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நாம் பல டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கண்டுக்கிறதில்ல. இப்போ லீகல் நோட்டீஸ் நாம் இஷ்யூ பண்ணி ஏறக்குறைய இன்றைக்கி 90 நாள் கிட்ட ஆகுது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் தாசில்தார் எடுக்கலை. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏரி 1 ஏக்கரா 37 ஏரியில் சென்ட்டில் தண்ணி நீச்சிச்சின்னா ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த தண்ணி சப்ளை பண்ணும். எவ்வளோ நாளுக்கு இருக்குன்னா ஏறக்குறைய 8லேருந்து 10 மாதம் வரைக்கும் 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஏரி தண்ணியை சப்ளை பண்ணும். அந்த வர தண்ணி பிராணிகளுக்கு, மிருகத்துக்கு எல்லாத்துக்கும் வரும். மெயின் ஏரியை சுரேஷ் வீடு கட்டி ஆக்கிரம் பண்ணதுனால அதை வர வழியை அப்படியே வீடு கட்டி மிச்சம் இருக்கிறவங்களாம் ஆக்கியபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயமும் இந்த நாள் என்ன ஆகுதுன்னா, வர தண்ணியெல்லாம் பழத்துக்கு சேருது. பழத்துலேருந்து டைரெக்டாக போய் மேட்டூர் டேமுக்கு சேருது. 3 நாள் 4 நாளில் பழம் தண்ணி வற்றி போயிடுது. அதுக்கப்புறம் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு மழை இல்லை. அப்போ தண்ணிக்காக நாம் ஒவ்வொரு குடத்துக்கும் போராடுறோம். இதுதான் ஒரு நிலைமை. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வில்லேஜ் அக்கௌண்டர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார் இந்த விஷயத்தை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்குறாங்களோ வழிக்க, எப்படி மக்களை இதிலிருந்து காப்பாற்றலாம், இதனால் எப்படி மக்களுக்கு நன்மை செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதில்ல அப்படின்றது இதிலிருந்து தெளிவாக தெரியுது. மற்றும் இன்னொரு நபர் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தோன்னா, நம்ம மாட்டள்ளி பஞ்சாயத்தில் இவரும் கூட முன்னாள் மெம்பராக இருந்தவர் தான். அவங்களோட ஒய்ஃப் வைஸ் சேர்மனாக இருந்தவங்க தான். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மேட்டு தெருவில் 170/2 1 ஏக்கரா 15 சென்ட் காட்டை ஒத்துவரி பண்ணியிருக்கிறாரு. ஒத்துவரி பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் விவசாயம் பண்ணுறதுக்காக அதே சர்வே நம்பரில் 3 ஏக்கரா 99 சென்ட் காட்டுக்கு ஒரு போர் போட்டதாக மாಹಿತಿ கொடுத்துருக்கிறாரு. அந்த மாಹಿತಿயில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் உண்மையான விவசாயி கிடையாது, ஆனால் விவசாயின்னு அதில் கொடுத்துருக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. அந்த போர்வெல் இது மூலிமா நம்ம ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், வில்லேஜ் அக்கௌண்டர்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நிலத்தை எப்படி அவருக்கே பண்ணி கொடுக்கறது அப்படின்ற ஒரு யோசனை அப்படியே மிக அழகாக மிக தெளிவாக ஒரு விதத்தில் அவங்க கொண்டு வராங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு நியாயம் சிக்கும் அப்படின்ற ஒரு கொஷின் வருது. இவர் இந்த நம்பர் மேட்டு தெருவில் காடு வாங்கினவர் யாருமே கிடையாது. கவர்மெண்ட்டையே அவங்க குடும்ப பேரில் கவர்மெண்ட் நிலத்தையே தானம் பண்ண மகான் व्यक्ति நம்மளுடைய ராமலிங்கம் அவர் தான். ராமலிங்கம் சன் ஆஃப் முனியா, பாலிமேடு கிராமத்தை சார்ந்தவர் தான். இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இவர் தான் இந்த மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறவர். ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் அக்கௌண்டரு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டரு, தாசில்தார் இவங்க எல்லாமே யார் கவர்மெண்ட் நிலத்தை அபகரிக்கிறாங்களோ அவங்கள சார்ந்தே டாக்குமெண்ட் கொடுத்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி அந்த நிலத்தை எப்படி அவங்களுக்கே கொடுக்கறது அப்படின்னு யோசித்தா சாமானிய மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழுது, உங்களுக்கும் எழலாம். ஸோ அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே விசாரிக்கப்பட வேண்டியது யாரை நிலத்தை எடுத்துருக்குறாங்களோ அவங்க அல்ல, மாறாக
ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், வில்லேஜ் அக்கௌண்டர், தாசில்தார் இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டு இவங்களை அத்தனை பேரையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த கோரிக்கைக்காக தான் கடந்த 3ஆம் தேதி நாம் பெங்களூர் கோர்ட்டுக்கு நாம் வந்திருந்தோம். ஸோ லாஸ்ட் மாதம் நான் வந்திருக்கும் போது ஆர்டர் காப்பி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பகிர்ந்தேன், இங்கே போடுறேன். 3ஆம் தேதியும் நாம் கோர்ட்டுக்கு வந்திருந்தோம் லேண்ட் கிராபிங் செல்லுக்கு. ஸோ சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே வந்தாங்க. தாசில்தார் ரிப்போர்ட் போட்டிருந்தாரு. ஸ்டேஷன் அண்ட் பிடிஓ இன்னும் ரிப்போர்ட் போட கிடையாது கோர்ட்டுக்கு. அந்த ரிப்போர்ட் நம்ம கைக்கு வந்துச்சு. ஸோ இந்த நடந்துகிட்டு இருக்கும்போது 3ஆம் தேதி அவர் வந்துட்டு போன உடனே சுரேஷ் ராமலிங்கம், சுரேஷ் இவங்க எல்லாமே ஒரே டீம் ஒர்க் பண்ணுறதுனால இந்த கேஸ் நான் கொடுத்ததுனாலேயே எனக்கான கொலை மிரட்டல்கள், எங்கள் வீட்டுக்கும் பின்னாடி நாங்கள் எல்லாருமே எங்கள் சமுதாயம்னு சேர்ந்து எங்களை தாக்குறான், குறிப்பிட்ட சமுதாயம்னு எங்களை டார்கெட் பண்ணி இது பண்ணுறான், அதனால் நாங்கள் விட மாட்டோம், எங்கள் சமுதாய மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் அடித்து கொள்கிறோம், இல்லை அடிக்கிறோம், வீட்டை உடைக்கிறோம், காடை இது பண்ணுறோம் அப்படின்ற சில மாಹಿತಿ சுரேஷ் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை பற்றி நேற்று நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தமிழ் டைகர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் தமிழ் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் வன்னியகுல சத்ரியாஸ் கமிட்டி அத்தனை பேரும் சேர்ந்து வருகின்ற புதன்கிழமை அதுக்கான ஒரு லீகலாக நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கான ஒரு இது சுரேஷ் மேலே பண்ணிகிட்ருக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்றீங்க, அதுக்கான இடம் மேடு தெருவில் இப்போ இவங்க அபகரிச்சாலும் குப்பை கொட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். பார்லிமெண்ட்டில் இருக்க அலங்காட்டிலையோ இல்லை மாட்டிலையோ நம்ம கொட்ட தேவை கிடையாது. ஆனால் நாம் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஒருத்தருக்கு அப்படின்றது இவ்வளோ தான் சர்க்காரி லேண்டுன்னு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரி அரசியல் சார்ந்தவங்க சுரேஷ் ரிலேட்டிவ்ஸ், ராமலிங்கம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்துவர் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இதே வில்லேஜ் அக்கௌண்டர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாமே சேர்ந்து இதில் பழைய மாட்டிலி தண்டாமேடு இடத்துல ஒரு இடத்துல ரோடு போடுறதுக்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்டு லீகல் இல்லை, நாங்கள் இதை பண்ணல, நாங்கள் இனிமேல் தொந்தரவு கொடுக்க மாட்டோன்னு எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் மறைமுகமாக சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. மாட்டலி மக்கள் இது அனைத்தையும் புரிஞ்சுக்கொண்டு போராட்டத்தை நம்ம எப்படி எடுக்க வேண்டும், யார் இன்வெஸ்டிகேஷன் போராட்டம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம ஊருக்கு நல்லது செய்ய முடியும். சும்மா நானும் போராட்டம் பண்ணுறேன்னு சில பேர் கிளம்பியிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் போய் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரம் எந்திரிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு மக்கள் செவி கொடுக்காமல், உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்காம நல்ல விஷயங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களை வச்சு சில பேர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லணுன்னா, உங்கள் ஒரு 100 நாளுக்கு வேலை, இது ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்பாருங்க, 100 நாளுக்கு வேலை செய்யாமே 100 நாளுக்கு வேலை செஞ்சுருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சில பேர் என்னைத்தான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் ஊரில் இருக்கிற ஏரி குளம் எல்லாத்தையுமே தூர்வாரணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க போராட்டம் பண்ண ஒரு வாரத்தில் 100 நாளுக்கு வேலை நடக்கும். எங்கேயுமே மண் வர மாட்டாங்க. போர்டு வச்சு இத்தனை லட்சம் பில்லு, இங்கே 100 நாளுக்கு வேலை நடந்திருக்கு, இங்கே 100 நாளுக்கு வேலை நடந்திருக்கு, நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம மாஜி சுரேஷ் அவர் வார்டு, இந்த மாதிரியான சில வார்டுகளில் வேலைகள் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜேசி வச்சு வேலை செய்கிறாங்க, வேலை செய்யாமையே பில் பண்ணுறாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு யார் தூர்வாரினாங்கன்னு போராட்டம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவங்களே போராட்டம் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்களா? நீங்களே போய் கூப்பிட்டா கூட அவங்க அந்த மாதிரியான போராட்டங்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிலிருந்து அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாறாக 100 நாளுக்கு வேலை போராட்டம் பண்ணணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, 100 நாளுக்கு வேலை சரியாக நடக்கலைன்னு நாம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுங்களால் அது நடக்காமல் இருக்கும். மேலதிகாரிகள் இங்கே வேலை அலாட் பண்ணுறதுக்கான டிலே பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். இவங்க பண்ணும்போது கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க போராட்டம் பண்ணுறதுனால தான் இந்த வேலை பண்ணுறோன்னு சும்மா மிஷினரிஸ்லாம் வச்சு வேலை பண்ணிக்கிட்டு அவங்க காசு சம்பாதிச்சுட்டு போவாங்க. அதிலிருந்து சில பாகம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு பங்குகள் போகும். இந்த பங்கு ஒரு 10 லட்ச ரூபா வேலைக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா சப்ளை பில்லுன்னு தனியாக ஒன்று வரும். இது 1 வருஷமோ 1.5 வருஷம் காலம் கழித்து வரும்போது அதிலிருந்து தான் உங்களுக்கு கமிஷன் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்கிறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. கரெக்டாக சப்ளை பில் வரும்போது மறுபடியும் யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களே இன்னொரு போராட்டங்கள் பண்ணுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு மட்டுமே. நான் இவரைத்தான் சொன்னேன் அவரைத்தான் சொன்னேன்னா நான் யாரையும் சொல்ல. ஜனங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு யார் யார் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மைண்டுக்கு தோணும். நீங்கள் அதையே வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். புலிகளின் தாகம், மக்களின் நீதி.